Hi children, today we are going to see B form of verbs. B form of verbs use பண்றதுல many students they struggle. என்ன பண்றாங்கன்னா is எங்க வரணும், was எங்க வரணும், are and where எங்க யூஸ் பண்றதுன்னு they get confused. Today we are going to see it in detail. ஓகேங்களா? So இந்த B form of verbs மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 இருக்கு. Am, is, was, are and were. Once again I repeat, B form of verbs மொத்தம் 5 இருக்கு. Am, is, was, are and were. நீங்க வந்து இந்த 5 நிறைய ஸ்டூடண்ட்ஸ் மைண்ட் குள்ளார வெச்சுக்கிறீங்க. ஆனா மாறி மாறி ஆர்டர் மாறி வெச்சுக்கிறீங்க. So you should not change the order. அதனால தான் you get confused. அந்த ஆர்டரை மாத்த கூடாது. Am, is, was, are, were. Once again you all repeat, am, is, was, are and were. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டரை மாத்தாம மைண்ட்ல வெச்சுக்கோங்க. இதே மாதிரியே ரைட் பண்ணிடுறோம். சோ இத ரைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா இதுக்கு நடுவுல இப்படி ஒரு பிளஸ். ஓகேங்களா? இத நம்ம ஒண்ணும் பண்ணல, 2 ஆ டிவைட் பண்ணிருக்கோம். is and was ஐயும் are and were ஐயும் நாம இப்படி டிவைட் பண்ணிருக்கோம். இந்த am, is, was, are, were இந்த 5மே எங்கங்க எப்படி எதனால எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத let's see in detail. இந்த am இருக்காங்க இல்லையா, அவங்க it is a very special verb. என்ன ஸ்பெஷல் அப்படினா இவங்க எப்பவுமே யார் கூட தான் பேர் ஆவாங்க அப்படினாக்க it pairs with only I கூட மட்டும் தான் இவங்க collaborate ஆவாங்க. என்ன அப்படினா it is a special verb. இந்த I கூட மட்டும் collaborate ஆவாங்க. அது எங்க மட்டும் தான் வருவாங்கன்னா present tenseல மட்டும் தான் வருவாங்க. Present tense and present continuousல மட்டும் தான் இந்த am I கூட pair ஆகும். Present tense இப்ப எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா I am a doctor, I am a teacher அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல I am அப்படின்னு யூஸ் பண்றோம். Present continuousல action verb ஓட ஆட் பண்ணும்போது I am eating, I am drinking, I am walking அப்படின்னு சொல்லும்போது present continuousலயும் இந்த am வந்து I கூட collaborate ஆகுறாங்க. வேற எங்கேயுமே இந்த present tense தவிர வேற எங்கேயுமே we should not use am. ஓகேங்களா? சரி, அடுத்தது is, was, are, were இந்த 4 verbsக்கு நடுவுல நம்ம ஒரு plus symbol போட்டுருக்கோம். எதுக்காக இந்த plus போட்டுருக்கோம்னா இந்த is and was ஒரு கேட்டகரி, are and were வந்து ஒரு கேட்டகரி. இந்த is and was எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா singular noun and pronouns கூட மட்டும் தான் நாம யூஸ் பண்ணுவோம். இப்ப I is a pronoun, I is a pronoun. இந்த Iங்கற pronoun கூட தான் நம்ம am pair பண்ணோம். அப்போ is and was யார் கூட pair பண்ணனும் அப்படினாக்க எங்க யூஸ் பண்ணனும்னா we have to use only with singular nouns and pronouns கூட மட்டும் தான் யூஸ் பண்ணனும். இத எப்படி நான் ஷார்ட்டா ஞாபகம் வெச்சுக்கிறது அப்படினா isலயும் s வந்திருக்கு, wasலயும் s வந்திருக்கு. சோ is and wasல s வந்திருக்கிறதுனால we have to use this verb only with singular nouns and pronouns. ஓகேங்களா? நான் சொல்ல அப்படியே உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட்டா திங்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்க தான் it will be clear. ஓகேங்களா? is and was singular noun and pronounsல மட்டும் தான் யூஸ் பண்ணனும். இந்த singular அப்படிங்கறத எப்படி மைண்ட்ல வெச்சுக்கலாம்னா isலயும் s இருக்கு, wasலயும் s இருக்கு. So is and was are singular verbs, singular noun verbs, singular pronoun verbs. இத மைண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, singular noun and pronounனா என்ன அப்படிங்கறத நம்ம பின்னால பார்க்கலாம். ஓகே, அடுத்தது are and were இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம எங்க யூஸ் பண்ணனும் அப்படினா இவங்க வந்து plural verbs. இவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படினா plural verbs. இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா singular verbs அப்படிங்கும்போது singular nounக்கு பக்கத்துல வர verb அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா are and were இவங்க ரெண்டு பேரும் plural nouns and pronounsக்கு பக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய plural verbs. ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் plural nouns and pronouns. சரி, இதுக்கு எப்படி மேம் ஷார்ட்கட் வெச்சுக்கிறது? ஆரும் இஸும் கன்ஃபியூஸ் ஆகுது, இஸும் வாஸும் கன்ஃபியூஸ் ஆகுது, ஆர் வேர் அண்ட் வாஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. இதுக்கு எப்படி மேம் ஷார்ட்டா வெச்சுக்கிறது அப்படின்னா so simple. ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஆர் ஆர் இஸ் சவுண்ட் வருதுங்களா? அடுத்தது வேர், வேர்லயே இஸ் சவுண்ட் வருதா? ப்ளூரல். நடுவுல ர சவுண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்களா?
சிங்குலர்ல நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகல. ஆனா ப்ளூரல் ரசம் இதுலயும் வருது. சோ அப்ப இது எல்லாத்துலயுமே ரசம் காமனா வரதுனால இது எல்லாமே ப்ளூரலுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொன்னு கூட எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப கம்பேரிங் வித் இஸ் அண்ட் வாஸ், ஆர்ல வந்து லெட்டர்ஸ் அதிகமா இருக்கு. இஸ்ல ஒன்லி 2 லெட்டர்ஸ், ஆர்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 3 லெட்டர்ஸ். அப்ப இது ப்ளூரல். அடுத்தது வேர். வேர்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பேரிங் வித் வாஸ், வேர்ல how many letters வருது? 4 letters. அப்போ இதுவும் ப்ளூரல். ப்ளூரல் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணி am, is, was, are, were என்னென்ன நவுன்ஸ்க்கு என்னென்ன verb யூஸ் பண்றதுன்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த verb என்னென்ன டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இஸ்ஸும் ஆர்க்கும் நேரா என்ன டென்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா present tense. ஓகேங்களா? வாஸ்க்கும் வேர்க்கும் நடுவுல என்ன டென்ஸ் போடுறோம் அப்படின்னா past tense. ஓகேவா? சரி, இப்போ இஸ் ஆர் இது ரெண்டும் present tense குறியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ப்ராசஸ்ல இருக்கு, கண்டினியூவஸ்ல இருக்கு, இப்ப அட் பிரசன்ட்ல இருக்காங்க அப்படிங்கும்போது he is a teacher, he is a doctor. அப்போ நான் சொன்ன சென்டென்ஸ் நோட் பண்ணி பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. he is a doctor. ஓகேங்களா? அப்போ ஹீங்கிறது என்னது? அவன். அவன் அப்படிங்கிறது சிங்குலர். அவன் ஒருத்தனை தானே சொல்றோம், ஒருத்தர் தானே சொல்றோம். அப்ப சிங்குலர். அப்ப சிங்குலருக்குரிய verb, the form of verb is. சரி, அதோட பாஸ்ட் டென்ஸ், இஸ்ஸுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் என்னது அப்படின்னாக்க was. அப்போ இது ரெண்டும் சிங்குலருக்கு வருதுன்னு பார்த்தாச்சு. இது ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ், இது ரெண்டும் பிரசன்ட் டென்ஸ், இது ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ். இது எப்படி மேம் மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படின்னா இதுக்கும் சோ சிம்பிள் ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா வாஸ்ல W வந்திருக்கா, வேர்லயும் W வந்திருக்கா. அப்ப W வந்தா பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, W வந்தா பாஸ்ட் டென்ஸ். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? once again I repeat, W வருது, சோ அது பாஸ்ட் டென்ஸ். மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே பிரசன்ட் டென்ஸ். இப்போ சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ், ப்ளூரல் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நாம இப்ப பார்க்கலாம். let me clean the board. சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ்னா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ்க்கு என்னென்ன verb யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இஸ், வாஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். இஸ், வாஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோமா? இஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்க்கும், வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, அப்படின்னா என்ன சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் சிங்குலர் ப்ரொனவுன்ஸ்னா என்னென்ன அப்படி? ஐ, ஹி, she, it. ஓகேங்களா? இந்த ஐ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐ ஆம், ஐ வந்து ஸ்பெஷலா ஆம்க்கு மட்டும்தான் வருவாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் he, she, it தான் சிங்குலருக்குரிய ப்ரொனவுன்ஸ். இப்போ சிங்குலருக்குரிய நவுன் அண்ட் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா he, she, it இதை நீங்க வந்து மறக்கவே கூடாது. இந்த ஆர்டர் வந்து he, she, it, he, she, it இந்த ஆர்டர் மறக்காம நீங்க அப்படியே மெமரைஸ்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த he அப்படிங்கிறத எந்தெந்த இடத்துல நம்ம he-யை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹீனா என்ன? ஹீனா அவன். ஹீனா என்னது? அவன். ஷீனா என்னது? அவள். ஷீனா அவள். இட் அப்படின்னா அது. ஓகே, ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஓகேங்களா? சோ இந்த ஹீ எல்லாம் நம்ம எங்கெங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நம்ம எதுக்கு பதிலா நம்ம ஹீ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி திங்க் பண்ணி பாருங்க. அவன் அப்போ பாய்ஸோட நேம்ஸ், மேல் ஜெண்டர், அவங்களோட நேம்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சிச்சுவேஷன்ல அதை ரீப்ளேஸ் பண்ற இடத்துல ஹீ யூஸ் பண்ணுவோம். சோ எந்தெந்த நவுன் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்றோமோ அதுக்கு பேரு ப்ரொனவுன். எந்தெந்த இடத்துல நவுனை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரமோ அந்த வேர்டுக்கு பேரு ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஹீ இருக்குங்களா, இந்த ஹீயை நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? நேம் ஆஃப் த மேல் பர்சன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஹீக்கு பதில் ராஜேஷ். ராஜேஷ் இஸ் எ
student. இல்லனா ராஜேஷ் is a good boy அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ராஜேஷ் அப்படிங்கிறது it's a name of a boy male gender. ஓகேங்களா? அப்போ இந்த ராஜேஷ் அப்படிங்கிறது noun. இத நாம எதை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? he வச்சு பண்ண முடியுமா? she வச்சு பண்ண முடியுமா? it வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? ராஜேஷ் அப்படிங்கிறது boy it's a name of a boy. அப்போ அந்த name of a person is called noun. இத எதை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்னா he வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ அந்த heங்கிறது தான் pronoun. சரிங்களா? அப்போ இந்த ராஜேஷ் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ சிங்குலர் pronouns and nouns வர இடத்துல is யூஸ் பண்ணணும். அந்த is அப்படிங்கிறது present tense. இப்போ ஒருவேளை அவன் at present ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒருவேளை பாஸ்ட்லயோ அல்லது அதுக்கு முன்னாடியோ வேற ஏதாவது கூட இருந்திருக்கலாம். அப்ப ராஜேஷ் வாஸ் மேபி a worker, child laborer கூட இருந்திருக்கலாம். அப்ப ராஜேஷ் வாஸ் a child labor. அப்ப past tense யூஸ் பண்ணும்போது அவன் child laborer இருந்தான் அப்படிங்கும்போது ராஜேஷ் was a child labor. இப்ப அவனை வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு, அவன் வந்து இப்ப ஸ்டூடெண்டா ஸ்கூல் கோயிங் அப்படின்னாக்க ராஜேஷ் is a student. ஒருவேளை அவன் மாணவனா இருந்தான் அப்படி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம்னா அப்போ நம்ம is நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? is அப்படிங்கிறது present tense, சிங்குலர் நவுனுக்குரிய present verb. அப்போ சிங்குலருக்குரிய past verb என்ன அப்படி ரீகால் பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க, சிங்குலருக்குரிய past verb என்னது? was. அப்போ ராஜேஷ் was a student. அப்போ ராஜேஷ் அப்படிங்கிறது noun. ராஜேஷ் எந்த pronoun வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? he. அப்போ heங்கிறது என்னது? ராஜேஷ்க்கு பதிலு he போட போறோம். அந்த he அப்படிங்கிறது என்னன்னா pronoun. சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் வர இடத்துல present tenseக்கு isம் past tenseக்கு wasம் யூஸ் பண்ணணும். சிங்குலர் நவுன்ஸ் என்னென்ன, ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்குன்னா he, she, it. he அப்படிங்கிறது மேல் ஜெண்டருக்கு, she அப்படின்னாக்கா அவள். இப்ப ராஜேஷ்க்கு பதிலு இதே இடத்துல நம்ம ஒரு ஃபீமேல் நேம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்ப ராஜேஷ்க்கு பதிலு அப்படியே ரம்யான்னு வச்சுக்கோங்க பார்க்கலாம். அப்போ ரம்யா is a student. ரம்யா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், is a student. இப்போ இந்த கேர்ள் வந்து 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப at present ஸ்டூடெண்டா இருக்காங்க. அப்போ ரம்யா is a student. அப்ப ரம்யாங்கிறது it's a name of a girl. நேம் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாம் என்னன்னாக்க noun. அப்போ ரம்யாங்கிறது சிங்குலர், ரம்யாங்கிறது ஒரே ஒரு பொண்ணை சொல்றோம். அப்ப சிங்குலருக்குரிய present be form of verb என்ன வரணும்? is. அப்ப ரம்யாவை நம்ம எந்த ப்ரோனவுன் வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ரம்யாக்கு பதில் எந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? இப்ப ரம்யாவே நம்ம எதிர்த்தாப்புல வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பத்தி பேசணும், ஆனா அவங்களோட நேமை யூஸ் பண்ண கூடாது. அப்ப ரம்யாங்கிறது பதில் நம்ம வேற எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம்? அவள். அப்போ ரம்யாக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க அவள், she. புரியுதுங்களா? அப்போ she is a pronoun. sheங்கிறது pronoun, ரம்யா அப்படிங்கிறது noun. அப்போ இவங்க ரெண்டு பேருமே சிங்குலர் தான். sheங்கிற வேர்டும் சிங்குலர் தான், ரம்யா அப்படிங்கிறதும் சிங்குலர் தான். அப்ப சிங்குலருக்குரிய nouns and pronouns வரும்போது present tenseக்கு isம் past tenseக்கு wasம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ he சொல்லிட்டேன், sheயும் சொல்லிட்டேன். அடுத்து it எல்லாம் எங்கெங்க வரும் அப்படின்னாக்க it is for commonly living and non-living creatures. எல்லா இடத்துலையுமே நம்ம it யூஸ் பண்ணலாம். பட் it should be singular. ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம it யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங்ல என்ன சொல்லலாம்க்க hen is a bird. hen is a bird. ஓகேங்களா? tree is useful. tree ஒன்னு சொல்றோம். அப்ப tree is useful. hen, tree இதெல்லாம் living creatures. இது நான் லிவிங் கிரீச்சர்ஸ்க்கு என்ன சொல்லலாம்? டேபிள் இஸ் மேட் அப் ஆஃப் வுட். டேபிள் இஸ். ஓகேங்களா? அது நம்ம வந்து அக்ரிணை உயர்திணை ரெண்டுத்துக்குமே கூட நம்ம இட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சைல்டுங்கிறது வரும்போது சைல்டு இஸ் கிரையிங். புரியுதுங்களா? அப்ப சைல்டு நம்ம எந்த வேர்டை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா இட்.
பாருங்க இட்டுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்? லிவிங்க்கு கவ் இஸ் யூஸ்ஃபுல் அனிமல். அப்ப கவ் ஒரே ஒரு கவ் சொல்றோம், இஸ் சிங்குலர். ஓகேங்களா? அடுத்தது நான் லிவிங்க்கு என்ன சொல்லலாம்? சைக்கிள். சைக்கிள் இஸ் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? சைக்கிள் இஸ் யூஸ்ஃபுல் டு ஆல். ஸோ அப்போ கவ்வும் சிங்குலர் தான், சைக்கிளும் சிங்குலர் தான். சிங்குலருக்கு பக்கத்துல வரக்கூடிய தி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னாக்க இஸ். இந்த ரெண்டு இஸ்ஸுமே பாத்தீங்கன்னாக்க சிங்குலர் நவுனுக்குரிய பிரசன்ட் டென்ஸ். புரியுதுங்களா? இதுக்கு நம்ம எப்படி வாஸ் சொல்லலாம்? இட் வாஸ் மை பென், அது என்னோட பேனாவா இருந்துச்சு. இட் இஸ் மை பென். இப்ப யாராவது ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னாக்க அட் பிரசன்ட் இது யாரோடதுன்னு கேட்கறாங்கன்னா இட் இஸ் மை பென், இது என்னோட பென்னு சொல்லலாம். அதுவே வந்து பாஸ்ட் டென்ஸ் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சு ஆனா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வாஸ் மை பென், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். புரியுதுங்களா? இப்ப இஸ் அண்ட் வாஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும்? கிளியர் ஆயிடுச்சுங்களா? இஸ்ஸும் வாஸும் வேற எங்கேயும் இல்ல. சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் வரக்கூடிய இடத்துலலாம் இஸ் அண்ட் வாஸ் யூஸ் பண்ண போறோம். இஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ், வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அதுக்கு மூணு நவுன்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ப்ரொனவுன்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னன்னா ஹி, ஷி, இட். நேமிங்கா வந்துச்சுன்னா அது நவுனு, நேமிங்க்கு பதில சப்ஸ்டிட் பண்றது எல்லாம் ப்ரொனவுனு. ஓகேங்களா? சோ இப்போ plural nouns and pronouns பார்க்க போறோம். அதுல there are 4 I, we, you, they. ஓகேங்களா? சரி, இந்த I இப்போ இந்த plural nouns and pronouns குரிய verb என்னென்ன? மொத்தம் 2 பார்த்தோம். என்ன? are, were. Plural nouns and pronouns வந்தா there are 2 verbs are, were. ஓகே, இப்போ இந்த are எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது? present tense. plural எங்கெங்க plural குறியது என்ன? past tense. இது present tense, இது past tense. இது ஏன் present tenseன்றதையும் நான் பார்த்துட்டேன். இது ஏன் past tenseனா இந்த w வந்திருக்கிறதுனால past tense மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற. வாஸும் வேர்லையும் w வந்திருக்கிறதுனால அதை past tense மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப இந்த ஐ கூட முன்ன நம்ம ஏற்கனவே ஆம் வரும், வாஸ் வரும் பார்த்தோம். எதுல? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல, சிங்குலர் குரிய வேர்ப்ல ஆமும் வாஸும் மட்டும் ஐ கூட வரும் பார்த்துட்டோம். இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர், வேர்ல வேர் மட்டும் வரும். ஸோ இந்த ஐ கூட மொத்தம் 3 பேர் பேர் ஆகுறாங்க. யாருனாக்க ஆமு, வாஸ், வேர். ஆமு, வாஸ், வேர். எந்தெந்த மாதிரியான இடத்துல ஆம், வாஸ், வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத அது நம்ம தனி வீடியோவா பார்த்துக்கலாம். இப்போ வி, யூ, தே இந்த 3 இருக்கு இல்லையா? விக்கு என்ன அப்படின்னா நாம், நாங்கள் அப்படிங்கிற மாதிரியான பொருள் தரக்கூடிய வேர்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வி. இது ஒரு ப்ரொனவுன். வி. இப்போ நாங்கெல்லாம் the students are writing the exam, the teachers are eating. அப்போ அந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நவுன். அந்த டீச்சர்ஸ், the English teachers are correcting the papers. அப்ப அந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நவுனு. அதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இப்போ நாங்க சொல்லும் போது நாங்கள்னு சொல்ல போறோம். அப்ப அந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸை எடுத்துட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வி. அப்ப வி ஆர் கரெக்டிங் த பேப்பர்ஸ். அப்ப புரியுதுங்களா? அப்போ இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நவுனு. அந்த நவுனை தூக்கிட்டு அதுக்கு பதில் வியை சப்ஸ்டியூட் பண்றோம். வி ஆர் கரெக்டிங் த பேப்பர்ஸ். அப்ப விங்கிறது தான் ப்ரொனவுன். வந்துச்சா? ஸோ ப்ளூரல் ப்ரொனவுன் வந்துச்சா? இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ப்ளூரல், டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் பன்மை ப்ளூரல். அப்போ வினா நாங்கள். அடுத்தது யூ. யூ வந்து ரெண்டுமே அதே தான், சிங்குலர். ஒருத்தரை சொன்னாலும் நம்ம சிங்குலருக்கும் அதே தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் ப்ளூரலே தான். ஸோ யூவை பொறுத்தவரைக்கும் அவங்களும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான். யூவை வந்து சிங்குலர் வேர்டா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, அவங்களை நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் குறியது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளூரலா தான் நம்ம அவங்கள எடுத்துக்கணும். ஓகேவா?
அப்போ யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க நீ அப்படிங்கிறதுக்கும் யூ தான், நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் யூ தான். வேர்ப் வந்து ஒன்று தான், ஆரும் வேரும் யூஸ் பண்ணுறோம். ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, வேறு பாஸ்ட் டென்ஸ்க்கு. அடுத்தது தே. தே இப்போ வந்து தூரமாக இருக்கவங்க தே ஆர் ரைட்டிங், தே ஆர் ட்ரிங்கிங், தே ஆர் ஈட்டிங் அப்படின்னா அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் டீச்சர்ஸ், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் பேர்ட்ஸ். அதாவது தே வந்து போத் லிவிங் நான் லிவிங், ஹியூமன் நான் ஹியூமன் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரே வேர்டு ப்ளூரலுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர்கள் அவைகள். ஓகேவா? இப்போ அங்க இந்த இடத்துல நிறைய ட்ரீஸ் இருக்கு அப்படின்னாக்க ட்ரீஸ் ஆர் யூஸ்ஃபுல், அப்ப தே ஆர் யூஸ்ஃபுல். தேர் ஆர் ட்ரீஸ், தேர் ஆர் ட்ரீஸ். ட்ரீஸ் அந்த இடத்துல ட்ரீஸ் அப்படிங்கிறது பன்மை. அப்ப ட்ரீஸ், ட்ரீஸ் கிவ் அஸ் ஆக்சிஜன், ட்ரீஸ் கிவ் அஸ் ஆக்சிஜன். அப்ப அந்த ட்ரீஸ் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? தே, தே கிவ் அஸ் ஆக்சிஜன். புரியுதுங்களா? ட்ரீஸ் அப்படிங்கிறது முதல்ல நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும். அது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். ட்ரீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ப்ளூரலை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு ஒரே ஒரு ட்ரீ இருக்குன்னா நம்ம இட்டு அதுன்னு சொல்லலாம். நிறைய ட்ரீஸ் ப்ளூரல்ல இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு பண்ணலாம்? தேன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்தா ஹீ, பையனா இருந்தா ஹீன்னு போட்டுக்கலாம், பொண்ணா இருந்தா ஷீன்னு போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ப்ளூரல். அப்ப ப்ளூரலை சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நவுனு. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடிய ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அவர்கள், தே. புரியுதுங்களா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தேன்னு போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ப்ளூரல் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் மொத்தம் 4 இருக்கு. அந்த 4ல ஐ நம்ம தனியா அப்புறம் பார்த்துக்கலாம். ஐ, வி, யூ, தே. ஓகேங்களா? வி அப்படின்னா நாங்கள், ப்ளூரல். யூ சிங்குலருக்கும் அதே வேர்டு தான், ப்ளூரலுக்கும் அதே வேர்டு தான், வேர்பும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது தே, தேக்கும் என்னது? ப்ளூரல். ஓகேங்களா? இதை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நவுன்ஸ். தே, நான் ட்ரீஸ் சொன்னேன். இன்னும் நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் டைகர்ஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், சைக்கிள்ஸ், பைசைக்கிள்ஸ், ஸ்கூட்டிஸ், கிளாஸ் ரூம்ஸ், இந்த மாதிரி மினரல்ஸ், இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் நவுன். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரே வேர்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தே. அடுத்தது வி, ஐ, வி, யூ, தேல ஐய விட்டுறோம். வி, யூ, தே பிரசன்ட் டென்ஸ் வரும்போது ஆர், பாஸ்ட் டென்ஸ் வரும்போது வேர். பாருங்க, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? வி ஆர் singers. Students சொல்ல வேணாம், it will be boring. So we are writers. இப்போ at presentல இருக்கும் அப்படின்னா we are writers. அதுவே past tense முடிஞ்சு போனதா இருந்தா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். we were writers. ஓகே, அடுத்தது you வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். you are a dancer. இப்போ at present அவன் ஒரு டான்ஸரா இருக்கான், டான்ஸ் மாஸ்டரா இருக்கான் அப்படின்னா you are a dance master. அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா ஆனா இப்ப அவன் இல்ல, முன்ன டான்ஸ் மாஸ்டரா இருந்தா இப்ப இல்ல அப்படிங்கும்போது you were a dance master. once you were a dance master. அடுத்தது they, theyக்கு என்ன பார்க்கலாம்? they are students. present tenseக்கு they are students, past tenseக்கு they were students. ஓகேங்களா? hope students. இப்போ is, was, are, were எங்கெங்க யூஸ் பண்றதுங்கிறது ஒரு ரீகேப் பார்த்துடலாங்களா? சரி, இப்போ பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் மொத்தம் 5. அப்படியே என் கூடவே சேர்ந்து you all try to say the answers பா, then only you can recall everything. so B form of verbs மொத்தம் 5 இருக்கு. am, is, was, are, were. ஓகேவா? am, is, was, are, were. am யார் கூட மட்டும் பேர் பண்ணுவாங்க? I கூட மட்டும். isum wasum என்னது? சிங்குலருக்குரிய நவுன் ப்ரொனவுன்ஸ் வரும்போது, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்னெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ சிங்குலருக்குரிய நவுன் அண்ட் ப்ரொனவுன் வரும்போது இஸ்ஸும் வாசும் யூஸ் பண்ணணும். இஸ்ன்றவங்க எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் வருவாங்க. he is a dancer, she is a dancer, it is a child, is present tense. ஓகேங்களா? அதுவே அவங்க எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது he was a dancer, she was a teacher, it was a child. ஓகேங்களா? it was a bird.
ஸோ அப்போ வாஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்க்கு. அடுத்தது ஆரும் வேரும் இருக்காங்க. ஆர் வந்து ப்ளூரல் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ற இடத்துல ஆர் யூஸ் பண்ணணும். அதாவது ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு. ப்ளூரல் நவுன் அண்ட் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்கு? வி யூ தே. ஓகேங்களா? வி யூ தே ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது வேர் யூஸ் பண்ணணும். ஹோப் சில்ட்ரன். ஹி ஷி இட் வரக்கூடிய இடத்துல ஆர் வேர் யூஸ் பண்ணக்கூடாது. வி யூ தே வரக்கூடிய இடத்துல ஆம் இஸ் வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க தனி அவங்க தனி. சிங்குலர் நவுன்ஸ்னா இஸ் வாஸ் தான், ப்ளூரல் நவுன்ஸ்னா ஆரும் வேரும் தான். ஸோ இப்போ நீங்கள் யூ கேன் மேக் இட் கிளியர். நல்லா நீங்கள் கிளியராக இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹீ ஷி இட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஆரோ வேரோ போட்டாங்க அப்படின்னா அது சரியா தப்பா? ராங். ஓகே, யூ கேன் சே ஹீ ஷி இட்டுக்கு பக்கத்தில் இஸ் இல்லைனா வாஸ் தான்ப்பா வரணும்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். அடுத்தது வி யூ தே இவங்க வந்து ப்ளூரல் நவுன்ஸ். இவங்களுக்கு பக்கத்தில் யார் மட்டும்தான் வருவாங்க? ஆரும் வேரும் மட்டும்தான் வருவாங்க. ஆரெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வருவாங்க, வேரெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல வருவாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் இஸ்ஸோ வாஸோ போடக்கூடாது. யாராவது போட்டாங்கன்னா யூ ஹாவ் டு சே இட் இஸ் ராங். ஓகே. ஹோப் சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸையும் கேட்டுருங்க. ஓகே, பை பை. மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.